வணக்கம் நண்பர்களே, நாம் சேர்ந்து இந்த மந்திர காட்டை ஆராய்வோம். நிறைந்த காட்டின் மத்தியில் ஒரு சிறிய குடிலில் வாழ்ந்தாள் காட்டுப்பெண் மாயா. அவள் பிறந்தது முதல் காட்டே அவளின் வீடு. உயரமான மரங்கள் அவளுக்கு தாய்மார்களாகவும் பறவைகள் அவளுக்கு நண்பர்களாகவும் இருந்தன. காலை சூரியன் இலைகளின் இடைவெளியில் ஊடுருவும் போது மாயா எழுந்து காட்டை வணங்குவாள். அந்த காட்டில் ஒவ்வொரு சத்தமும் அவளுக்கு ஒரு மொழி, ஒவ்வொரு நிழலும் ஒரு கதையாக இருந்தது. மாயா வில் எய்தலில் தேர்ச்சி பெற்றவள். காட்டு விலங்குகளை வேட்டையாட அல்ல, பாதுகாக்கவே அவள் வில் எடுத்தாள். ஒரு நாள் காட்டின் எல்லையில் மனிதர்கள் சிலர் மரங்களை வெட்டத் தொடங்கினர். விலங்குகள் பயந்து ஓடின, பறவைகள் தங்கள் கூண்டுகளை இழந்தன. இதைக் கண்ட மாயாவின் இதயம் கனிந்தது. இந்த காடு என் உயிர் என்று அவள் மனதில் உறுதியெடுத்தாள். அன்று இரவு மழை பெய்தது. மாயா மின்னலின் ஒளியில் மனிதர்களை நோக்கி சென்றாள். அவள் தைரியமாக அவர்களிடம் பேசினாள். இந்த காடு எங்களை வாழ வைக்கிறது, இதை அழித்தால் நாளை உங்களுக்கும் இடமில்லை என்று. அவளின் கண்களில் இருந்த உண்மை தங்கள் கருவிகளை கீழே வைத்தனர். அடுத்த நாட்களில் மாயா மனிதர்களுக்கு காட்டின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தாள். மரங்கள் காற்றை சுத்தமாக்கும், நதிகளை காக்கும், உயிர்களை இணைக்கும் என்று அவள் கற்றுக் கொடுத்தாள். மெதுவாக மனிதர்களும் மாற்றமடைந்தனர். அவர்கள் மரங்களை வெட்டாமல் புதிதாக நட்டனர். காடு மீண்டும் உயிர் பெற்றது. மாயா புன்னகையுடன் மரங்களுக்கிடையே நடந்தாள். அவள் அறிந்தாள், ஒரு மனிதரின் தைரியம், ஒரு பெண்ணின் கருணை ஒரு காட்டின் எதிர்காலத்தை மாற்ற முடியும் என்று. அந்த காட்டில் இன்றும் காற்று சத்தமாகச் சொல்கிறது, மாயா இன்னும் நம்முடன் இருக்கிறாள்.